வெல்கம் பேக் ஃபார் லேர்னிங். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th கிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதோட இன்ட்ரோ செஷன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். ஃபஸ்ட் கொஷின். Varshika drew 6 circles with different sizes. Draw a graph for a relation between the diameter and circumference of each circle as shown in the table and use it to find the circumference of the circle when diameter is 6 cm. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷிகான்றவங்க ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க. அந்த சர்க்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் ட்ரா பண்ணுறாங்கன்னு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது ரேடியஸ் டபுள் டைம். ஸோ அதுலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்லேருந்து நம்ம மெயினாக இந்த கான்செப்ட்டுக்கு 5 சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிராஃபோட கான்செப்டில் உங்களுக்கே தெரியும், ஹரிசாண்டல் திங்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சிமிலர்லி வெர்டிக்கல் திங்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேல் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். உங்களோட டேபிளை வச்சு ஸ்கேல் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொன்றுத்துக்குமே சிங்கிள் யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்ன்ற கான்செப்டில் we can take. சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், 3.1 6.2 9.3. ஸோ இது எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 3.1 + 3.1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 6.2 வரும். ஸோ அகைன் 6.2 அது கூட 3.1 ஆட் பண்ணிங்கன்னா you will get 9.3. ஸோ இது எல்லாமே என்னவாக இருக்குதுன்னு தெரியுதுன்னா உங்களுக்கு 3.1 அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3.1 யூனிட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். நவ் இப்போ சொல்யூஷனுக்கான அந்த 5 கீஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் டேபிள். செகண்ட் ஒன் வேரியேஷன். என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியேஷனில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டைரக்ட், அனதர் ஒன் இஸ் inverse. Next one equation, fourth one is point and fifth one is solution. ஸோ எந்த கிராஃப் கேட்டிருந்தாலுமே உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னாலுமே நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸுமே லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் அவங்க என்ன கேட்டிருந்தாலுமே எல்லா திங்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 8 மார்க்ஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ ஒன்றை பார்த்துலாம். ஸோ டேபிள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கொஷின்லே, யூ ஹாவ் டு லிஸ்ட் இட். தட்ஸ் இட். Next one, variation. Variationல you have to compare with x and y axis. First x axis பாருங்க 1 2 3 4 5. So it is going on the order of increasing. இது எந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு? உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் போயிட்டுருக்கு. Similarly y axis பாருங்க 3.1 6.2 up to x at 18 points. இதுவுமே இன்க்ரீசிங். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னும்போது திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் வேரியேஷன். சிமிலர்லி எக்ஸ் ஆக்சிஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஒய் ஆக்சிஸும் டிக்ரீஸ் ஆகுதுனால அப்பையும் அது டைரக்ட் தான். ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து இன்வர்ஸில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஈக்குவேஷன்ஸோட ஃபார்முலா என்ன? ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். அப்போ கே இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ கே மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக y by x அப்படின்னு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த டேபிள்லேருந்து எடுத்து போடலாம். 3.1ன்றது ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட y டிவைடட் பை x வேல்யூ இஸ் 1. அப்போ 3.1 டிவைடட் பை 1 ஆன்சர் இஸ் 3.1. ஸோ y will be 3.1 into x. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போட்டால் போதும். ஈக்குவேஷன் போட்டு ஒரு வேல்யூஸ்க்கு மட்டும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி கேவோட ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Now coming to points. பாயிண்ட்ஸில் என்ன லிஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய். நம்ம ஜென்ரலாக அப்படி தானே கிராஃபில் பாயிண்ட்ஸ் எழுதுவோம், அதே கான்செப்ட்ஸ் தான். எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 1 அண்ட் ஒய் வேல்யூ இஸ் 3.1. அது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் 2, 6.2. Third point is 3, 9.3.
Okay, like that you come with all the points. And last one is solution. ஸோ சொல்யூஷன் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், shown in the table, used to find the circumference of the circle when diameter is 6. diameter 6 இருக்கும்போது அதோட circumference என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே டேபிளில் கொடுத்துருக்கிறது வந்து 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 5 இருக்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 6 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட இதில் கேட்டிருக்க மெயின் கொஷின். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 6க்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போது நம்மளுக்கு டயாமீட்டர் எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். என்னென்னு தெரியும், 6ன்னு தெரியும். ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவில் நம்ம டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ எக்ஸ் இப்போ நம்மள்கிட்ட ஈக்குவேஷன் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஈக்குவேஷன் இஸ் y ஈக்குவல் டு 3.1x. ஓகே, இப்போது நம்மளுக்கு y தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ y ஈக்குவல் டு 3.1 இன்ட்டு எக்ஸ் என்ன, இப்போ நம்ம என்ன வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும், 6க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 6 are 6, 6 3s are 18. நடுவில் டெசிமல் வேல்யூ பாயிண்ட் இருக்கிறதுனால we have to specify the point here. ஸோ ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு 18.6. இதுதான் இந்த பாயிண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம தான் இதை ப்ளாட் பண்ணி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இந்த லாஸ்ட் வேல்யூ இன்க்ளூட் பண்ணலாம். சிமிலர்லி இந்த பாயிண்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ த சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ் 6. ஆன்சர் இஸ் 18.6. எப்பயுமே மெஷர்மெண்ட்ஸ் எழுத மறக்கக்கூடாது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை ஃபைனல் சொல்யூஷனில் நோட் பண்ணிடணும். ஓகே, so final solution is when diameter is 6, its circumference will be 18.6 centimeter. So next question next video la paapom. Thanks for watching.